வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். குஜராத் இந்த பேரை சொன்னதும் உங்களுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். பல முக்கியமான தலைகள் அவங்க முகமும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் வைரஸ் ஞாபகத்துக்கு வருமா? இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாம் பார்க்காத நோய் தொற்று இல்லை, வைரஸும் பாக்டீரியாவும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபலாக ஒரு வைரஸ் இப்போது இந்தியாவில் ஒரு தலைவலி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குழந்தைங்களை இது அதிகமாக டார்கெட் பண்ணுறது தான் இதில் இருக்க அடுத்த கட்ட பிரச்சனையே. சிஹெச்பிசின்னு சொல்லுவாங்க. அதாவது சண்டிபுரா வைரல் என்செஃபாலிட்டிஸ். என்செஃபாலிட்டிஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மூளை அழற்சி நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த சண்டிபுரா வைரல் இருக்குல்ல, இதோட அல்டிமேட்டான ஒரு விஷயமே மூளையை ஃபுல்லாக தாக்குறது தான். குஜராத்தில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா 20 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் அகமதாபாத்தில் மட்டுமே 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. மொர்டாலிட்டி ஓகேவா? இந்த இடத்துல 35 பேருக்கு அறிகுறிகள் வேறு தென்பட்டுருக்கு. அவங்களும் ஃபுல்லாக இப்போ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறது, அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டி சார்ந்தும் இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த தொற்று எண்ணிக்கை இருக்குல்ல 20ன்றது, இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் குஜராத்தில் மட்டுமே பெருசாக இப்போ இழந்திருக்கு. இன்னொரு ஒரு அண்டை மாநிலங்களையும் பரவ ஆரம்பிச்சதுன்னா தலைவலி ரொம்ப பெருசாக மாறுங்க. குஜராத்தோட ஹெல்த் மினிஸ்டரான ருஷிகேஷ் பட்டேல் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக இந்த தொற்றுக்குண்டான அந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்தோட இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி செக்டர்லேருந்து மட்டும் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது 50,000 இண்டிவிஜுவல்ஸை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இந்த அறிகுறி லேசாக தென்படுறவங்களா இருக்கட்டும், வேறு எதுனா தலைவலி காய்ச்சல்னு சொல்லிட்டு வரவங்களா இருக்கட்டும், எல்லாம் வாலண்டியராக முன் வருவாங்க எங்களை ஸ்க்ரீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கிட்டத்தட்ட 50,000 இண்டிவிஜுவல்ஸை இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்களாம் குஜராத்தில். இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்போ வெளியிட்டிருக்க டேட்டா இது இன்னும் ஒரு நாளும் அதிகரிச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கலாம் இங்கே குஜராத்தில், அங்கே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது சந்தேகத்திற்கிடமான அறிகுறிகள் இருக்குல்ல, இது யாருக்கு தென்பட்டாலும் சரி அவங்களோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் லேபுக்கு உடனே அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தொற்று இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஹெல்த் அஃபிஷியல்ஸு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு அரசு ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதை குறைச்சி பேச தான் விளைவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்களா இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு கவர்மெண்ட் சைட்லேயே சொல்கிறாங்கன்னா, குஜராத்தில் எந்த ஒரு விஷயம் சார்ந்து எந்த அளவுக்கு பரபரப்பு தொற்றுக்கிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடந்த 2003 2004 ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் தான் இந்த சிஹெச்பிசி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்று பதிவாகுது. மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா 3 மாநிலங்களில் இந்த தொற்று அதுதான் அந்த டைமில் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இதனால் மட்டுமே 300க்கும் மேற்பட்ட குழந்தைங்க உயிரிழந்தாங்க. இந்த சண்டிபுரா வைரஸ் இருக்குல்ல, இது முதல்ல எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1965லங்க. அப்போ ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஏதோ ஒரு பிரச்சனை சார்ந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அவங்கள ஃபுல்லாக சோதிச்சு பார்க்குறப்ப அல்டிமேட் ரிசல்ட்டாக இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்படுச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஏப்பா நிறைய வைரஸோட பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன சண்டிபுரா இந்தியாவோட தொடர்பு பட்ட ஒரு நேமாக இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணுறீங்கன்னா அது உண்மைதான் மக்களே. நம்ம மகாராஷ்டிரா இருக்குல்ல, அங்கே சண்டிபுரான்ற ஒரு வில்லேஜ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகிற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த வில்லேஜோட நேமையே அந்த வைரஸ்க்கு வச்சுட்டாங்க. இதில் மட்டும் வைரஸோட நேம் இப்படி வைக்கலாம், ஆனால் உகான் வைரஸ்னு சொன்னால் கூட தப்புன்னுவாங்க WHO. இந்த சிஹெச்பிசியை பற்றின வரலாறு சொல்லிட்டேன், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். இது சார்ந்த இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், விழிப்புணர்வு ப்ராசஸ் சார்ந்து. இந்த சிஹெச்பிசி இருக்குல்லங்க, இது ஆக்சுவலாக ஒவ்வொரு வைரஸ் குடும்பத்தின் கீழே வரல. அந்த வகையில் ராப்டோவிரிடின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் ஃபேமிலி கீழே தான் இது வருது. இதே வைரஸ் குடும்பத்தில் தான் லிசா வைரஸ் இருக்குல்ல, அது இருக்குது. இது என்னப்பா லிசா வைரஸ்னு குழம்பிடாதீங்க, ராபிஸ் இருக்குல்ல, இது வர காரணமே இந்த லிசா வைரஸ் தான். அப்பேற்பட்ட இந்த வைரஸ் குடும்பத்திலேருந்து தான் இந்த சிஹெச்பிசியை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிஹெச்பிசி எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மஸ்கிட்டோஸுங்க, கொசுக்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த ஏடிஸ் எஜிப்தி இருக்குல்ல, அந்த கொசு வகை. இதை விட ஒரு பரவல் செலுத்துகிற அடுத்த உயிரினதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஃப்ளைஸு. மஸ்கிட்டோஸை விட இதுதான் இந்த சிஹெச்பிசியை அதிகமாக மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த டெங்கு பரவல் இருக்குல்ல, அது எப்படி இந்த மஸ்கிட்டோ சார்ந்து அதிகப்படியாக நடக்குமோ மழைக்காலங்களில், இதே மாதிரி தான் இந்த சாண்ட்ஃப்ளைஸ் ப்ளஸ் மஸ்கிட்டோஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷனேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்செக்ட்ஸோட சலவரி கிளாண்ட்ஸ் இருக்குல்ல, இங்கே அந்த சண்டிபுரா வைரஸ் ஸ்டோர் ஆகிருக்குமா. நோய் கிருமியாக இருக்கிறது அங்கே இருக்கிறதோடு சரி, ஆனால் டிரான்ஸ்மிட் ஆகும்போது தான் அதோட வீரியம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ இந்த இன்செக்ட்ஸ் மனுஷங்களையோ விலங்குகளையோ கடிக்கிறப்ப இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. இது ஒருவேளை தொற்று ஏற்பட்ட பிற்பாடு அடுத்து என்ன நடக்கும்னா, மூளை அழற்சி இருக்குல்ல, அந்த பிரச்சனை ஏற்படும். இது இன்னொரு அல்டிமேட் ஸ்டேஜாக மூளையில் இருக்க ஹெல்தியான திசுக்கள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வீங்க ஆரம்பிக்கும். நிலைமை எப்படியே போச்சுன்னா அல்டிமேட்டாக என்ன ரிசல்ட்டு? மரணம் தான்.
15 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க இருக்காங்களே, இவங்க தான் முக்கிய குறியாங்க இந்த விஷயத்தில். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தான் இதோட தொற்று அதிகமாக காணப்படுதான். மருத்துவமனையில் இப்போ ஒருத்தவங்க சேர்த்துறோன்னு வச்சுருங்க, இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க 48 மணி நேரங்களுக்குள்ளேயே அவங்க உயிர் பழைக்கிறதும் இல்லைனா அவங்க சர்வை பண்ண முடியாமல் போகிறதும் உறுதியாயிடுமா. இதில் இன்னொரு ஹார்டான ட்ரூத்தை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏற்படுறப்ப குழந்தைங்களை மருத்துவமனையில் சேர்த்துனாங்க பார்த்தீங்களா, அதில் 48 மணி நேரத்துக்குள்ளேயே பல குழந்தைங்க உயிரிழந்திருக்கு. இப்போ ஏற்பட்ட சிஹெச்பிவியோட அறிகுறிகளை பற்றி சொல்லணும்னா, சடன் ஃபீவருங்க. அதாவது திடீர்னு ஜுரம் வரும். நீங்கள் மழையில் நனைஞ்சிருக்க மாட்டீங்க, மற்றபடி குளிர் அதிகமாக உள்ளே எடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் ஜுரம் வர்றதுக்கான எந்த விஷயத்தையும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் சடனாக ஃபீவர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அது ஹெவியாக போகும். ரெண்டாவதாக வாமிட்டிங், தொடர்ந்து நீங்கள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. மூணாவதாக நம்மளோட மென்டல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு மாதிரி நம்மளுக்கு உளவியல் ரீதியாக ஒரு குழப்பமே ஏற்படும். நாலாவதாக சீசர்ஸ், அதாவது வலிப்பு சார்ந்த தாக்கங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அஞ்சாவதாக டயரியா, வயிற்றுப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து அடித்து காலி பண்ணிட்டுருக்க மனுஷனை. இதில் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இம்பேர்ட் நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இந்த அறிகுறியை பற்றி சொல்லணுன்னா பலவீனமான நரம்பியல் செயல்பாடு. இல்லை உதாரணமாக இந்த விஷயங்கள்லாம் வந்து இது அப்படியே அல்டிமேட்டாக இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அதாவது நாம் பேசுகிறது இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம், டிஃபிகல்ட்டி ஸ்பீக்கிங். அடுத்து லாஸ் ஆஃப் பேலன்ஸிங்க, நம்மளோட ஸ்திரத்தன்மை இருக்குல்ல, அதை எடுப்போம், பேலன்ஸ் பண்ண முடியாது. அல்டிமேட்டாக விஷன் சேஞ்சஸ், நம்மளோட பார்வை திறன் இருக்குல்ல, அதில் டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவர்ஸ் நடக்கும். 7வது சிம்டமாக எடுத்துக்கிட்டால் மெனிஞ்சியல் இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூளை காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது எரிச்சலோடு கூடிய அதி தீவிரமான மூளை காய்ச்சலாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனை சொல்கிறாங்க. இதை நிரூபிக்க வரல அந்த எவிடன்ஸ் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மக்களே. இந்த ஹெட்டேக் இருக்குல்ல, ஒற்றை தலைவலி, ஃபுல்லாக தலைவலி, எல்லா வகையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த ஹெட்டேக்ஸு, அப்புறம் ஸ்டிஃப் நெக்கு, ஒரு மாதிரி கழுத்து பகுதியே நிலையாக இருக்க மாதிரி இருக்கும், அங்கங்கே திரும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சென்சிட்டிவிட்டி டு லைட்டோட வெளிச்சம் இருக்குல்ல, அது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா கூட ஓரளவுக்கு நம்மளால் கண்கள் தாங்க முடியும். ஆனால் இப்போ லேசான ஒளியை பார்க்கும்போது கூட நம்ம கண்கள் ஒரு மாதிரி கூச ஆரம்பிக்கும். அப்புறம் சீசர்ஸ், இந்த வலிப்பு தாக்கங்கள் இங்கேயும் வருது. இதெல்லாம் சேர்ந்த அல்டிமேட் ஸ்டேஜாக இது கொண்டு போய் விடுதான். நான் அப்புறம் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் இந்த வைரஸை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைவலி இங்கே தான். இந்த சிஹெச்பிவிக்கான வேக்சின்ற ஒன்று டெடிக்கேட்டாக கிடையாது. அட் த சேம் டைம் ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டும் இது கிடையாது. நம்ம கொரோனா விஷயத்தில் என்ன பண்ணோம், தடுப்பூசி வரதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்து அப்போதைக்கு நோயாளிகளை குணப்படுத்திட்டு இருந்தோம்ல, அதே ப்ராசஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம இதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான சிகிச்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிக்கிறது, அறிகுறி தென்பட்ட உடனே நாம் அட்மிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போர்ட்டிவ் கேர் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உயிர் பழைக்க முடியும். இந்த சிஹெச்பிவி பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கான மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை எப்படி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வேஸ் இருக்குல்ல, இந்த காற்று வரக்கூடிய வழிகள், இது சார்ந்த ஃபுல்லாக ஆரோக்கியமான சூழலை கிரியேட் பண்ணுறது. அப்புறம் ஃப்ளூயிட் பேலன்ஸு, உடம்புல இருக்க நீர்ச்சத்து இருக்குல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ப்ரொடெக்டிவ் கிளாத்திங் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக வேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டலில் மொதல் விஷயமாக டாக்டர்ஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே. அப்புறம் இந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எதுவும் அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளான அந்த நபரை தாக்காமல் பார்த்துப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் இந்த சிஹெச்பிவிக்கான பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக பார்க்கப்பட்டுருக்கு. சிஹெச்பிவியில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்டல் கண்ட்ரோலுங்க. இதுதான் ஒரே ஒரு வழி. அதாவது ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசலாக இருக்கட்டும், சானிடேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கன்றாங்க. கொரோனா டைமில் ஒரு அறிவுறுத்தல் WHO விட்டுச்சுல, அதை கொரோனா டைமில் மட்டும் பண்ணாதீங்கப்பா, உங்கள் லைஃப்பில் ஒரு அங்கமாக மாற்றுங்க, உங்களோட சுற்றுச்சூழலில் முடிஞ்சிருக்க தூய்மையாக வச்சுக்கின்றது தான் இதில் இருக்க மிகப்பெரிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு. தமிழக அரசு ஏற்கனவே சில விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலிருந்து சமீபத்தில் விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த டெங்கு பேஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் ஃபுல்லாக அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது டெங்கு சார்ந்து மட்டும் இல்லைங்க, எந்த விஷயமும் அதில் அடங்கும். நாம் இந்த டெங்கு சார்ந்து எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணி சுற்றுச்சூழலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, இந்த ஒரு பிரச்சனை குஜராத்தில் ஏற்பட்டிருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் ஏற்பட்டதுலேருந்தும் நாம் கொஞ்சம் தள்ளி இருப்போம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சுத்தமான சூழல் அமைஞ்சிட்டாலே போதும், நம்மளை நெருங்குற கிருமிகள் இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்பு 99% இல்லாமையே பண்ணிடலாம். மக்களே, நான் சொன்ன இவ்வளோ டேட்டாவும் உங்களுக்கான விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், பயமுறுத்த கிடையாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.